தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் நிர்வாகத்தின் சார்பாக இம்மாதம் குழுக்களுக்கு உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மே மாசம் நல்லா லீவ், சம்மர் ஹாலிடே நல்லா இருந்ததுல்ல? வெயில் இல்லாம கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்ல வெயில் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வெயில் கொந்தளித்து இருந்தது. அப்படியே கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் நார்மலா மழை இல்லாத வெயில் இல்லாத காலங்களா தெரியுது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் நன்றி. இறைவன் அருளால 127வது மாசம் குழுக்கள் உங்க முன்னாடி நிக்கிறேன். 127வது மாசம் குழுக்கள்ல உங்க முன்னாடி தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரமோட்டர் சார்பாக என் மக்களுக்கு முன்னாடி, என் தாய்மார்கள், சகோதரர், சகோதரிகள், இந்த ரியல் எஸ்டேட் லேண்ட் தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் குடும்பத்தினர் முன்னாடி 127வது மாசம் குழுக்கள்ல நிக்கிறேன். 127வது மாசம்னா வருஷங்கள் கணக்கு போட்டா ஏறக்குறைய 10 வருஷம் தாண்டி, கரெக்டா? ஏறக்குறைய 10 வருஷம் தாண்டி. நான் 120 மாசம்னா 10 வருஷம், 60 மாசம் 5 வருஷம். 10 வருஷம் தாண்டி நிர்வாகத்துல, குழுக்கள்ல மக்களுக்காக, மக்களின் பணிக்காக, மக்களின் லேண்டின் முன்னேற்றத்துக்காக, அவங்க வீடு வாங்கணும், லேண்ட் வாங்கணும், அந்த சிந்தனையில எந்த மாசம், இந்த 127 மாசத்துல கூட எந்த ஒரு மாசம் கூட மீட்டிங் பேசாம விட்டதே கிடையாது. இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் மொபைல் மூலியமா, கேமரா மூலியமா, ஆன்லைன் மூலியமா, உங்களை யூடியூப் மூலியமா, ஃபேஸ்புக் மூலியமா நம்ம அப்டேட் பண்றோம். கொரோனாக்கு முன்னாடி இருக்கும் என்ன இருந்தது? லைவா ஒரு மண்டபத்தை எடுப்போம். அன்னைக்கு மக்கள் எல்லாம் சந்திச்சு மக்களுக்கு முன்னாடி குழுக்கள் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் அந்த நாட்கள் வரும்னு நான் நம்புறேன். மக்கள் ஏன்னா இப்ப மக்களுக்கு பிஸி ஆயிட்டாங்க. அந்த கொரோனால 2 வருஷம் ரொம்ப பாதிக்கப்பட்டு, ரொம்ப பொருளாதாரம் இழந்து, வியாபாரம் இழந்து, தொழில் இழந்து, வேலை இழந்து எல்லாம் கஷ்டப்பட்டதுனால அவங்க ஃப்ரீயா வேலை செய்யணும். நம்மளும் அவங்களுக்கு குழுக்கள் சொல்ற முறையில கூப்பிட்டு அவங்க நேரத்தை அந்த 1 ஹவர் 2 ஹவர் கூட நம்ம வீணடிக்க கூடாது. போகட்டும், வேலைக்கு போகட்டும், சம்பாதிக்கட்டும், மனைவி மக்களோட சந்தோஷமாகட்டும், நிலம் வீடுன்னு சொல்லி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? நாங்களும் மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மக்களை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக நிர்வாகம் என்பதை உணர்த்தும் விதமாக நாங்க என்ன பண்றோம்? நம்ம நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு. சரிங்களா? உங்களுடைய சப்போர்ட் இல்லாம எதுவுமே நடக்காது. எங்களுடைய ஆர்வம், எங்களுடைய முயற்சி இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா கொடுத்தாதான் உங்களுக்கு நிர்வாகம் அடையும். உங்களிடம் ரீச் ஆகும். உங்ககிட்ட நிர்வாகம் மனையாக வரும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா என்ன பண்ணலாம்? எல்லா வல்ல இறைவன் அருளால இவ்வளவு தூரம் வந்துட்டோம். குழுக்கள் 10 வருஷம் ஒரு நிர்வாகம் பண்றதுனா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய சாதனை. சாதனை யோசிச்சாலே நம்மளுக்கே என்ன ஆகுது? நம்மளா இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோம்னு சொல்லி எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு. ஆனால் உண்மை. மக்களுக்காக ஒரு மாசமும் என்ன பண்றோம்? மக்களுக்கு இந்த மனம் பிடிக்குமா? மக்களுக்கு அந்த மனம் பிடிக்குமா? மக்களுக்கு இந்த திட்டம் பிடிக்குமா? மக்களுக்கு அந்த திட்டம் பிடிக்குமா? மக்களுக்கு எதை கொடுப்போமா? மக்களுக்கு அதை கொடுப்போமா? மக்கள் எதை வாங்கறதுக்கு முன்னாடி வராங்க? எதை செய்யணும்? இந்த விஷயங்களே என்ன பண்றோம்? நாங்க முழு மூச்சியா விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் வெற்றி. இந்த இறைவன் என்ன பண்றான்? வெற்றி எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல. முயற்சி செய், இறைவன் வெற்றி கொடுப்பான். வெற்றி மட்டுமே நோக்கி ஓடக்கூடாது. நம்ம வேலையை நோக்கி நம்ம ஓடணும். நம்ம வேலை மேல இருக்கிற ஆர்வத்தை வச்சு நம்ம ஓடணும். அந்த ஆர்வம் தான் முயற்சியா மாறும். நம்ம வேலை மேல எவ்வளவு ஆர்வம் வச்சிருக்கோம், எந்த வேலையை வேணா செய்யட்டும். அது பெரிய நிர்வாகமா இருக்கட்டும், இல்ல சின்ன நிர்வாகமா இருக்கட்டும், பெரிய வேலையா இருக்கட்டும், சின்ன வேலையா இருக்கட்டும், எந்த வேலை செய்யறது முக்கியம் இல்ல. அந்த வேலைல நமக்கு ஆர்வம் இருக்கும். காலையில ஏஞ்சி போகணும்னு ஆர்வம் இருந்தாதான் ஏஞ்சிக்க முடியும். ஏஞ்சா போலான்னா அது ஒரு மெத்தனம். மெட்ராஸ் பாஷையில சொன்னா அசால்ட். மெத்தனமா இருந்தோம்னா அதுல வெற்றி காண முடியாது. ஆர்வம் இருக்கணும். இந்த வேலையை முடிச்சிடணும், இந்த வேலையை செஞ்சிடணும், அந்த வேலையை அவ்வளவு லைக் பண்ணி லவ் பண்ணி செய்யணும்.
நம்ம எது எதையோ லவ் பண்ணுவோம். தேவையில்லாத விஷயத்துக்குலாம் லவ் பண்ணுவோம். ஆனா எத ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும்? நம்மள பெத்தவங்கள, நம்மள படைத்தவன, அப்புறம் நம்மளுக்கு குடுத்த இந்த உலகத்துல கௌரவமான ஒரு நிர்வாகம், வேலை, தொழில் அத லவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மள படைத்தவன லவ் பண்ணணும். அப்புறம் இந்த உலகத்துல நம்ம வந்து 2 பேர் மூலியமா வந்திருக்கோம். அவங்கள லவ் பண்ணணும். அப்புறம் நம்ம வேலைய லவ் பண்ணணும். இத ஒழுங்கா பண்ணோம்னா, இந்த உலகமே நம்ம லவ் பண்ணும். இந்த உலகமே நம்மள லவ் பண்ணும். ஸோ நேசிக்கும். லவ்வுனா நான் நேசிக்கிறதுதானே. ஃபர்ஸ்ட் நம்மள படைத்த இறைவனுக்கு நேசிக்கணும். தாய் தந்தையர்கள நேசிக்கணும். 3வது நம்மளுக்கு வேலை சொல்லுவாங்கல்ல, செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி அந்த வேலைய நேசிக்கணும். அப்போதான் அந்த வேலை நம்மள நேசிக்கும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம், காட்சி, மனைவி, மக்கள், அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. ஸோ இந்த விஷயத்த எந்த ஒரு மனுஷன் ஃபாலோ பண்றானோ, தன் தாய் தந்தையும், தன்னை படைத்த இறைவனையும், தன் வேலையையும் யார் ஒருத்தன் வந்து அளவுக்கு அதிகமா நேசிக்கிறானோ, அவனுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் நிதானமா வரும். கொஞ்சம் நிதானமா வரும். ஆனா வெற்றி என்பது சீக்கிரம் வர்றதில்ல. நிதானமா வர்றது தான் வெற்றி. அந்த முயற்சிக்கு பின் வர்றது தான் வெற்றி. வெற்றி உடனே வந்துச்சுன்னா, அப்புறம் அந்த வெற்றிக்கு மதிப்பு இல்லாம போயிரும். வெற்றிக்கு பேர் என்னது? முயற்சிக்கு பின் வெற்றி. முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா வெற்றி. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா வந்து செய்யும். உண்மையான முயற்சிக்கு, உண்மையான அந்த வேலைக்கு கண்டிப்பா வெற்றி வரும். ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க தொழில் மேல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய முயற்சியை கண்டிப்பா வெற்றியாக்குவான். சரிங்களா? ஸோ அந்த வெற்றியாளர்கள் தான் நீங்க. நீங்க இன்னைக்கே வெற்றியாளர்கள் தான். என்னுடைய நிர்வாகத்தின் சார்பாக, என்னுடைய கணக்குப்படி நீங்கள் எல்லாரும் வெற்றியாளர்கள் தான். இந்த நிர்வாகம் சார்பாக நீங்கள் எல்லாரும் வெற்றியாளர்கள் தான். எப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்போ நீங்க ஒரு மனம் வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, அந்த முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் பத்திரப்பதிவு நடக்கும். அது 100% எனக்கு தெரியும். அப்ப 100% ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சா, அதுல ஃபர்ஸ்ட் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனம் வாங்குறீங்க. அதுவும் இல்ல மனம் வாங்குறது ஏதோ ஒரு ஈஸியா இருக்கு. நம்ம நிர்வாகம் பொறுத்தவரைக்கும், அது ஈஸியா ட்ராக் பண்ணி குடுத்துட்டோம். தாஜ்ல லேண்ட் காசு கட்டி இஎம்ஐ கட்டினா லேண்ட் கண்டிப்பா வந்துடும். மக்களுக்கு ஒரு சர்வசாதாரணமாக கண்மூடித்தனமான நம்பிக்கை. அது எல்லா வல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை குடுத்துருக்கான்னா, இறைவனுக்கு நன்றி. அடுத்தது உங்களுக்கு நன்றி. தாஜ் மேல அவ்ளோ நம்பிக்கை. அவ்ளோ ஒரு கண்மூடி நம்பிக்கை. வேற எந்த நிர்வாகத்துக்கு மேல அந்த மாரி நம்பிக்கை நான் பார்த்ததே இல்ல. காச குடுத்துட்டா உடனே நச்சரிப்பாங்க. எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன்? எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன்? நிர்வாகத்துல மட்டும் என்ன பண்றீங்க? இஎம்ஐ கட்டிக்கிட்டே வராங்க. ரிஜிஸ்டர் கூப்பிட்டா கூட வரமாட்றாங்க. பண்ணிக்கலாம் சார். பொறுமையா பண்ணலாம். ஒண்ணும் அவசரம் இல்ல. நீங்க எங்க போயிருவீங்க? இந்த மாரி ஒரு அ கண்மூடித்தனமா இருந்தது. இல்லம்மா நீ வந்து பண்ணிட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். நாங்க அடுத்த வேலைய பார்க்கலாம். நீங்க உங்க வேலைய பார்க்கலாம். வாங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, பண்ணலாம் சார். பொறுமையா பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டாக்குமெண்டே வாங்காம இருக்கிறாங்க. இருக்கு சார். உங்ககிட்ட தான் இருக்கு. என்கிட்டயே சின்ன வீடு. பீரோல தான் கிடக்கும். உங்ககிட்ட லாக்கர்ல கிடைக்கும். 1008 சேஃப்டி வச்சிருப்பீங்க நீங்க. இருக்கட்டும். எனக்கு எப்ப தேவையோ வந்து வாங்கிக்கிறேன். சோ இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை நிர்வாகத்தின் மேல மக்களுக்கு இருக்குன்னா, அது உண்மையிலேயே இந்த நிர்வாகத்தினுடைய உழைப்பு, நிர்வாகத்துடைய கடும் முயற்சி, மக்கள் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, கண்டிப்பா என்னுடைய மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக்கிறேன். சோ அதனால வந்து நமது நிர்வாகத்த பொறுத்தவரைக்கும், இது உங்க நிர்வாகம். இந்த உங்க நிர்வாகத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எப்பவுமே வெற்றியாளர்கள் தான். ஏன்னா நீங்க ஒரு வாட்டி உள்ள வந்து ரூ. 1000 கட்டிட்டீங்க, ரூ. 2000 கட்டிட்டீங்க. சோ அத கட்டி கண்டிப்பா லேண்ட் வாங்குவீங்க. 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. நெறைய பேர் ஹிஸ்டரியில சொன்னா சொல்லிடு இந்த 10 வருஷத்துல இந்த குழுக்கள்ல தான் 10 வருஷம். இந்த தொழில்ல 15 வருஷமா இருக்கிறேன். நான் வந்து இந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குழுக்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்றேன். சில பேர் வந்து ஆரம்பத்துல கட்டி ஒரு 10 மாசம் கட்டியிருப்பாங்க. 1 வருஷம் கட்டியிருப்பாங்க. முடியாதுன்னு சொன்னவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. 6 மாசம் கட்டி கூட வந்திருக்காங்க. 3 மாசம் கட்டினவங்கலாம் முடியாது சார். என்னால முடியல. அப்ப ஏதோ ஆர்வத்துல சேர்ந்துட்டேன். என்னால இப்ப முடியாது. 25 மாசம், 30 மாசம், 35 மாசம் அவங்களுக்கெல்லாம் ஒரே வார்த்தை தான் சொன்னேன்.
முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க லேண்ட் வாங்குவீங்க. இல்ல சார் முடியவே முடியாது சார். எங்களால காசு இல்ல சார். என்கிட்ட பணமே இல்ல சார். எவ்ளோ பேர் தெரியுமா? இந்த 10 வருஷம் இந்த குழுக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் 127 மாசத்துல. எவ்ளோ பேரு. பணமே இல்லங்க. என்னால முடியாதுங்க. என்கிட்ட சுத்தமா பணமே இல்லங்க. அந்த மாரி சொன்னவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? அவங்கலாம் தான் இன்னைக்கு லேண்ட் வாங்கி லேண்டுக்கு ஓனர் ஆக்கியிருக்கோம். வீட்டுக்கு ஓனர் ஆக்கியிருக்கோம். ஹவுஸ் ஓனர் ஆக்கியிருக்கோம். லேண்டுக்கு ஓனர் ஆக்கியிருக்கோம். இன்னைக்கு அவங்க பத்திரம் வாங்கும்போது அந்த அவங்க சொன்ன வார்த்தைய நான் ரிமைண்டர் பண்றேன். அவங்கள ஞாபகப்படுத்துறேன். "எம்மா நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? இந்த மாசத்துல நீங்க வந்தீங்க ஞாபகம் இருக்கா?" "ஆமா சார் நான் வந்தேன். முடியாதுன்னு சொன்னேன். என்னால அப்போ சூழ்நிலை முடியாது. நீங்க எனக்கு நேரம் குடுத்தீங்க. எனக்கு நம்பிக்கை குடுத்தீங்க. எனக்கு நல்லா ஊக்கப்படுத்துனீங்க. அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், எனக்கு நேரத்தும் குடுத்தீங்க. நீங்க கட்டாதீங்க. அடுத்த மாசம் விட்டுருங்க. 4 மாசம் விட்டுருங்க. 6 மாசம் விட்டுருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வேலைய தேடி உங்கள ஸ்டடி பண்ணுங்க." நெறைய பேர் வேலை போச்சுன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் தொழில்ல நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் ஊர மாத்திட்டு போறேன்னு சொல்லுவாங்க. நான் சென்னையிலேயே இல்லன்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்நாட்டிலேயே இல்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி மக்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண வச்சு, அவங்களுக்கு ஊக்கம் குடுத்து, முயற்சி பண்ண சொல்லி, எப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லி, அவங்களுக்கு பர்சனலா யோசனைகள், சட்ட யோசனைகள் எல்லாமே குடுத்து, அவங்க சில பேரு மனைக்கு முதலாளி ஆயிட்டாங்க. சில பேர் வீட்டுக்கு முதலாளி ஆகிட்டாங்க. பல பேர் மனைக்கு முதலாளி ஆயிட்டாங்க. அந்த பத்திரம் கொடுக்கும்போது அந்த வார்த்தைய நான் நினைவூட்டுவேன். "அம்மா உங்களால முடியாதுன்னு சொன்னீங்க. 20வது மாசத்துல வந்தீங்க. 22வது மாசத்துல வந்தீங்க. 25வது மாசத்துல வந்தீங்க. முடியாதுன்னு சொன்னீங்களே! இன்னைக்கு பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரம் வாங்குறீங்க. காச கட்டி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த இந்த பத்திரம் இன்னைக்கு வாங்க வர்றீங்க. எப்படி இருக்கு உங்களுதுன்னு சொல்லும்போது, அந்த ஆனந்த கண்ணீர பார்க்கும்போது என்ன இருக்கு? நான் வாங்கினது எனக்கே நம்பிக்கை இல்ல. நான் வாங்குவேன்னு சொல்லி எனக்கே நம்பிக்கை இல்ல. நீங்க குடுத்த நேரமும், நீங்க குடுத்த ஊக்கமும், நீங்க ஆறுதலான விஷயம் சொன்னது தான் எனக்கு நம்பிக்கை குடுத்தது. அதுதான் முயற்சி. தோத்துட்டோம்ன்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்மள தோண வைக்கும். நம்ம மனசே நம்மள சொல்லும். நம்ம மூளை சொல்லும். இந்த உலகமே சொல்லும். ஆனா நம்ப சொல்லக்கூடாது. நம்ம வாயால நம்ம தோத்துட்டோம்ன்னு என்னைக்குமே சொல்லக்கூடாது. தோத்தாலும் சொல்லக்கூடாது. ஜெயிப்போம்ன்னு தான் சொல்லணும். உங்க மனசு சொல்லும், "நீ தோத்துட்டடான்னு" சொல்லும். உங்க மூளை சொல்லும், "நீ தோத்துட்டடான்னு" சொல்லும். இந்த ஊரே சொல்லும், "நீ தோத்துட்டன்னு" சொல்லி. அப்ப கூட நம்ம மட்டும் சொல்லாம இருக்கணும். நம்மள பெத்தவங்க சொல்லுவாங்க. நம்ம பெத்தத சொல்லும். நம்ம கூட இருக்கிறவன் சொல்லுவான். நம்ம மட்டும் அந்த வார்த்தைய என்னைக்குமே சொல்லிறக்கூடாது. தோத்துட்டோம்ன்னு சொல்லி. என்னைக்கு நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கே நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகராது. என்னைக்குமே யார் வேணாலும் சொல்லட்டும் தோத்துட்டேன்னு சொல்லி. நம்ப சொல்லக்கூடாது. நான் ஜெயிப்பேன். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவன். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். என்னால ஜெயிக்க முடியும். நான் கண்டிப்பா முயற்சி பண்ணி ஜெயிப்பேன். அந்த வெற்றியை நோக்கி எப்போ பயணம் வெறியோட வெறியோட பண்றீங்களோ, இந்த உலகமே உங்கள என்ன பண்ணும்? எதிர்நோக்கி நிக்கும். அத போர்க்களம் மாரி எதிர்நோக்கி நீங்க எப்ப செல்றீங்களோ, அப்பதான் வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். சோ அந்த வெற்றி தான் மக்களுக்கு என்ன பண்றோம்? அவங்களுடைய விஷயங்கள புரிய வச்சு, நேரத்த குடுத்து, அவங்களுக்கு ஆறுதலா விஷயங்கள சொல்லி, முயற்சி பண்ண வச்சு, அவங்கள லாஸ்ட்டா ஒரு மனைக்கு வெற்றியாளராக்கணும். அவ்வளோதான். முதல் முதல் படி அடுத்த படி வீடு. அவ்வளோதான். ஒரு மனுஷனுக்கு பெரிய அச்சீவ்மென்ட் என்ன? பணம் சம்பாதிக்கிறதா? பணம் எப்படிலாம் சம்பாதிச்சிடலாம். எல்லார்கிட்டயும் எனக்கு பணம் இருக்கு. எல்லார்கிட்டயும் எனக்கு ரூ. 500 நோட்டு எல்லார்கிட்டயும் இருக்கும். இன்னைக்கெல்லாம் ரூ. 1,00,000 ஈஸியா போயிருச்சு. 1,00,000 ஈஸி. 2,00,000 ஈஸி. மகளிர் குழுல 5,00,000 லோன் தராங்க. பெரிய விஷயமா? இன்னைக்கெல்லாம் 1,00,000 என்பது ஈஸிங்க. நகை, கோல்டு ஈஸி. ரூ. 10,000 வச்சீங்கன்னா போய் கோல்டு காயின் 1 கிராம் வாங்கிட்டு வந்துடலாம். ரூ. 1,00,000 வச்சீங்கன்னா ஒரு 10 கிராம் வாங்கிட்டு வரலாம். ஈஸி. வேற என்ன ஈஸி? வேற எல்லாமே ஈஸி. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடணுமா? ஒரு நேரத்துல முனியாண்டி விலாஸ்ல போய் சாப்பிடுறதுக்கு நம்ம யோசிப்போம். பக்கத்துல இருக்கிற ஐயர் வீட்ல போய் சாப்பிடுறதுக்கு யோசிப்போம். ஐய்யயோ! அங்க போனா இன்னைக்கு ரூ. 200 பில் ஆயிரும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க போனா ரூ. 200 பில் ஆயிரும். அந்த பில் நம்ம ரூ. 200 இருந்தா 2 நாளைக்கு வீட்ல சமைச்சு சாப்பிடலாம். 3 நாளைக்கு சமைச்சு சாப்பிடலாம்னு யோசிப்போம். இன்னைக்கு சர்வசாதாரணம். சனிக்கிழமை பாருங்க, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைலாம் நம்முடைய இல்லத்தரசிகள் என்ன பண்றாங்க?
எல்லாம் முக்காவாசி ரெஸ்டாரண்ட்ல இருப்பாங்க. வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட், சைனீஸ் ரெஸ்டாரண்ட், மல்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட், 5 ஸ்டார் ஹோட்டல் கூட இன்னைக்கு ஈஸி தான். இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட பெரிய விஷயமா? நார்மல் ஹோட்டல்ல ரூ. 500 அவன்கிட்ட ரூ. 1000 இருக்க போகுது. பெரிய விஷயமா? ரூ. 5000 தான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டுடலாம் 4 பேரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே. ஒரு நேரத்துல எதெல்லாம் பெருசா இருந்ததோ, அதெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு சர்வ சாதாரணமான விஷயம். காரு. ம். என்ன கார்ல போனோம்? ஒரு நாள் ரெண்ட் குடுத்தா வரப்போறான். BMW வாசல்ல வந்து நிக்கும். ரூ. 10,000 ரெண்ட் குடுத்தா ஒரு நாளைக்கு. பென்ஸ் ரூ. 15,000 குடுத்தா வந்து நிக்கும். ஒரு நாள் ரெண்ட். பென்ஸ் கார்ல போணுமா? ஒரு நாள் ஐயோ! பென்ஸ்ல போறான்ப்பா அவன். அப்ப பெரிய ஆளுப்பா. இன்னைக்கெல்லாம் சிஏஜி ரூ. 15,000 குடுத்தா 24 ஹவர்ஸ் ரெண்ட். பென்ஸ் கார் வந்து வீட்ல வாசல்ல நிக்கும். டாப் எண்ட் மாடலு. எத வேணாலும் அனுபவிக்கலாம் நீ. ஈஸி மெத்தட். ஆனா எத மட்டும் வாங்க முடியாது ஈஸியா? லேண்ட். இன்னைக்கு ஃப்ளைட்ல போணுமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுவும் ஈஸி. ஒரு நேரத்துல ஃப்ளைட் மேல போகும்போது என்ன ஆச்சு? "ஹேய் ஃப்ளைட் போகுதே கே கே கேன்னு சொல்லியிருந்தோம்." கரெக்ட்டா? நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படிதான். ஏரோப்ளேன் போற ஏரோப்ளேன் போற கை தட்டிட்டு இருப்போம். யோசிச்சு பாரு உங்களுக்கு நீங்களும் அதான் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்ல சில பேரு. மேல ஏரோப்ளேன் பறக்கும். நாங்கலாம் என்ன பண்ணுவோம்? கீழ டவுசர் போட்டுக்கிட்டு அப்படியே ஏரோப்ளேன் போகுதுன்னு தட்டிட்டு இருப்போம். இன்னைக்கு ஏரோப்ளேன்லயே சுத்த வேண்டியிருக்கு. அ இந்த ஊர்ல இருந்து அந்த ஊரு, அந்த ஊர்ல இருந்து அந்த ஊரு, அந்த ஊர்ல இருந்து அந்த ஊருன்னு பஸ்ல போற மாரி ஃப்ளைட்ல சுத்த வேண்டியிருக்கு. சோ வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? எல்லாராலும் முடியும் இன்னைக்கு. ஃப்ளைட்ல போனா முடிக்கலாம். ரூ. 5000 இங்கேருந்து மதுரைல போய் இறங்குனா ரூ. 2000 3000 தான் மதுரைக்கு போய் இறங்குனா. கோயம்புத்தூர்ல இறங்குனா ரூ. 4000. எந்த ஊருக்கு போனோம்? திருச்சி போனோம். சேலம் போனோம். ரூ. 5000 இருந்தா நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர் வேணாலும் போயிட்டு வரலாம். ஃப்ளைட்ல போறது. அது பெரிய விஷயம் கிடையாது. அது மாரி எதெல்லாம் ஒரு நேரம் நமக்கு வந்து பெருசா மலை மாரி யோசிச்சிருந்திருப்போம். ஃப்ளைட்டுப்பா பெரிய கோடீஸ்வரன் தான் அதுல போ முடியும். BMW காருப்பா ஐயோ! கோடீஸ்வரன் தான் போ முடியும். ஐயோ! நகை வாங்குறாங்கப்பா. அதான் பெரிய பணக்காரன் தான் வாங்க முடியும். ஐயோ! அந்த ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடலாம் பணக்காரன்பா. இன்னைக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நம்மளாலயே முடியும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ரூ. 5000 தான் 5 ஸ்டார் ஹோட்டலு. 10,000 தான் அப் அண்ட் டவுன். இன்னைக்கு மதுரைக்கு ஃப்ளைட்ல போயிட்டு வரலாம். ரூ. 10,000 தான் BMW கார் ஒரு நாள் ரென்ட்க்கு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிக்கும். டிரைவர் தான். சார் வணக்கம் சார்ன்னு சொல்லுவான். இட்ஸ் நாட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சர்வசாதாரணம். எது பெரிய விஷயம்? எத நம்ம இன்னைக்கும் அண்ணாண்ட பார்த்துட்டு இருக்கோம்? எத நம்மளால வாங்க முடியல? எத வந்து நம்ம யோசிக்க முடியல? எதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்து லாஸ்ட் எண்ட் நினைச்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்குமே சரி. ஒரு மனை, வீடு தான் நம்முடைய லாஸ்ட் டார்கெட். இத வாங்கிட்டேன்ப்பா. இன்னைக்கு வீடு வாங்கிட்டேன்ப்பா. கிரகப்பிரவேசம் பண்ணிட்டேன்ப்பா. அப்பா! நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட்டு அன்னைக்கு நைட் தூங்குவீங்கல்ல வீட்டுக்குள்ள. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய அச்சீவ்மென்ட். இதுதான் விஷயம். இத தவிர வேற எதுவுமே கஷ்டம் கிடையாது. இத பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயம். மேலயே ஏதோ சொல்லுவாங்கல்ல, கல்யாணத்த பண்ணிப்பாரு, வீட்ட கட்டிப்பாரு. அந்த காலத்துல 80ஸ்லாம் 85ஸ்லாம் கல்யாணமும், வீடு கட்டுறதும் ஒரே ஈவனான கஷ்டம். மனை வாங்குவது எவ்வளோ பேர் தெரியுமா இன்னைக்கு? மனம் வச்சிருக்கிறவன் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கானா? ஏக்கர் கணக்கு வச்சிருப்பான். பண்ணையார்லாம் பார்த்தா ஏக்கர் கணக்கா வச்சிருப்பான். அ ஊர்லலாம் பண்ணையார் இருப்பாங்க. அண்ணாச்சி இருப்பாரு. பெரிய பெரிய லேண்ட்ல நெறைய பேர் இருப்பாங்க ஊர் சைட்லாம். லேண்ட் இருக்கும். அனுபவிக்க முடியாது. சொத்து கேஸ்ல இருக்கும். பங்காளி கேஸ் போட்டுருப்பான். என்ன கேஸு? வாய்க்கால பிரச்சனை, வழி பிரச்சனை, சகலபாடி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா, அது நம்ம சம்பாதிச்சு வாங்குனதில்ல. தாத்தன், பாட்டன், முப்பாட்டன் வாங்குனது, அப்பன் வாங்குனது. அதெல்லாம் அதுல பிரச்சனைகள் இருக்காது. நம்ம உழைத்து உண்ணுவதும், நம்ம உழைத்து சாப்பிடுறதும், நம்ம உழைத்து வாங்குறது தான் நமக்கு சொந்தம். நம்ம ரூ. 1 சேர்த்து, அதுல ஒரு இடத்த வாங்கி, அதுல ஒரு வீட கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? காட் இஸ் கிஃப்ட். காட் இஸ் கிஃப்ட். இந்த உலகத்துல இறைவன் நாடாமல் ஒரு துளி கூட நகராது. அதுல நம்பிக்கை அதிகமா இருக்கணும்.
ஆனால் இறைவன் நாடின் நம்ம முயற்சி பண்ணா உண்மையா இறைவன் நம்மள நாடுவான். மனை இருக்கு பாத்தீங்களா? வீடு வாசல் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் காட் இஸ் கிஃப்ட். இறைவன் நம்மள நாடி இருக்கணும். அப்போ நம்ம அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி தேடி இருக்கணும். ஸோ காட் இஸ் கிஃப்ட் தான் லேண்ட் அண்ட் ஹவுஸ். அத வாங்கிட்டீங்கன்னா, உண்மையிலேயே சொல்றேன் வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் பெரிய விஷயமே கிடையாது. அதான் சொன்னேன். எல்லாம் மத்தெல்லாம் சிம்பிள். கார், BMW கார், 5 ஸ்டார் ஹோட்டல், ஃப்ளைட்ல பறக்கிறது, அந்தமான் போறது, மலேசியா போறது, இதெல்லாம் ஈஸி. ரூ. 1,00,000 இருந்தா மலேசியா ட்ரிப்பு 4 நாளு. 4 நைட் 4 டே. அவ்வளோதான். எல்லாம் ஈஸி ஆயிருச்சு. ரூ. 1,00,000 இருந்தா. முனியம்மா, கனியம்மாலாம் கூட ரூ. 1,00,000 லோன் வாங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க. சந்தோஷமா இருந்தது. 2 கார்டு போட்டிருந்தாங்க ஜான்சன் நகர்ல. 1200 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட். கார்டு குடுக்கும்போது, ஜாயின் பண்ணும்போது 2019ல நான் கேட்டேன், "எம்மா நார்மலா ஆ வீட்டு வேலை செய்ற அம்மா தான். அன்னைக்கு நான் 2 கார்டு குடுக்கும்போது, எம்மா 2 கார்டு வாங்குறேம்மா 1200, 1500 ஸ்கொயர் ஃபீட் 3000, 3000, 6000 கட்டணும்மா. முடியுமாம்மா உன்னால? ஒரு கார்டு போட்டுக்கம்மா. முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கார்டு போடலாமான்னு சொன்னேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கார்டு போட்டுக்கலாமா? எதுக்கு அவசரப்படுறீங்க? 2 கார்டு முடியுமா? நீங்களும் ஆ வீட்டு வேலை செஞ்சு பாவம் கஷ்டப்படுறீங்க." "இல்ல தம்பி என்னால முடியும். என்னால முடியும்." அந்த அம்மா இன்னைக்கு வந்து என்ன நினைவு படுத்திட்டு போகுது. என்னால முடியும்ன்னு சொல்லி அன்னைக்கு 2 கார்டு போட்டாங்க. கரெக்ட்டா கட்டுறாங்களாம். 7ஆம் தேதி இத சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்க. 7ஆம் தேதி கொளத்தூர் சைட்ல இருந்து என் அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்கிட்ட. ஞாபகப்படுத்துறாங்க. நீங்க குடுக்கும்போது என்னால முடியுமான்னு கேட்டீங்க. அந்த வைராக்கியத்தோட கட்டுனேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண 1 மாசம் கூட மிஸ் பண்ணாம கட்டுனேன். இன்னைக்கு கட்டி முடிச்சுட்டேன். எப்போ ரெஜிஸ்டர் பண்ணி தரீங்கன்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வைராகியம். அவங்களுடைய முயற்சி. வைராகியம் எங்கேன்னு தெரியுதா? உங்களால முடியுமான்னு நான் கேட்டேன்ல. அதுல அவங்க வந்து ஒரு வைராகியம் வச்சிருக்காங்க. நான் முடிச்சு காட்டணும்னு சொல்லி. அதுதான் உண்மையிலேயே சொன்னேன். பாராட்டினேன். சூப்பர்ம்மா. நன்றி. சூப்பர். உண்மையிலேயே நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். 2 கார்டு இன்னைக்கெல்லாம் 1/4 கிரவுண்ட் கட்டுறதுக்கே கஷ்டப்படுறோம். 2 கார்டு 1200 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட். 1/2 கிரவுண்ட், 1/2 கிரவுண்ட், 1 கிரவுண்ட். சிங்கிள் மேன். ஹஸ்பண்டும் கிடையாது அவருக்கு. தனியா தான் இருக்கிறாங்க. வாடகை வீட்ல தான் இருக்கிறாங்க. வீட்டு வேலை தான் செய்றாங்க. உழைப்பாளி, முயற்சியாளர், தன்னம்பிக்கையாளர், வைராகியாளர். ஸோ இன்னைக்கு ஒரு கிரவுண்டு அதான் அடுத்த வாரம் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அந்த வார்த்தைய நிறைவேற்றிட்டு போறாங்க. தம்பி நீங்க குடுக்கும்போது சொன்னீங்க சார். உங்களால முடியுமான்னு சொன்னீங்க. அந்த வைராக்கியத்தோட நான் முடிச்சுட்டு வந்து நிக்கிறேன். எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? வாங்கம்மா. நெக்ஸ்ட் வீக் வாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இதுதான் தாஜ் மேல இருக்கிற நம்பிக்கை. உங்களுடைய முயற்சி, நிர்வாகத்துடைய நம்பிக்கை. சரிங்களா? இந்த மாரி நெறைய பல கதைகள் இருக்கு. இந்த இஎம்ஐல வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு 5000 பேர், 10,000 பேர் இந்த ஸ்கீம்ல சேர்ந்து வெற்றியாளர் ஆயிருக்காங்க. ஸோ நீங்களும் வெற்றியாளர்கள் தான். சரிங்களா? அதனால கண்டிப்பா நம்முடைய முயற்சி மட்டும் என்னைக்குமே தோத்துட்டுன்னு நீங்க நினைக்காதீங்க. ஜெயிப்போம். கண்டிப்பா ஜெயிப்போம். நம்மகிட்ட என்ன இல்ல? எல்லாமே இருக்கு. முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய பிடித்தமான தொழில்ல, பிடித்தமான விஷயத்துல எது பிடிக்குமோ அதுல முயற்சி பண்ணுங்க. இஷ்டப்பட்டு செய்யுங்க. அதுதான் சொல்றேன். கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. இஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா, அந்த வேலை உங்கள கஷ்டப்படாம பார்த்துக்கும். கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கஷ்டம் தான் பண்ணணும். அதுவும் இல்ல லைக் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. அந்த வேலைய நேசிங்க. அந்த தொழில நேசிங்க. அனுபவிங்க அந்த வேலைய. அந்த வேலைய வந்து முழு மனசா செய்யுங்க. அப்போ அது இஷ்டப்பட்டு செய்றீங்க. அந்த வேலையே உங்கள வந்து இஷ்டப்பட்டு பார்த்துக்கும். கஷ்டப்படாம வாழ்க்கை ஃபுல்லா உங்கள பார்த்துக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. வெற்றியாளர்கள் இந்த குழுக்கள்ல வெற்றியாளர்கள் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். தேர்ந்தெடுத்தவங்க மட்டும் வெற்றியாளர் கிடையாது. எல்லாரும் வெற்றியாளர்கள் தான். இந்த ஸ்கீம்ல இந்த பாக்ஸ் உள்ள உங்க பேர் உள்ளது பார்த்தீங்களா? அப்பவே நீங்க வெற்றியாளர்கள் தான். சரிங்களா? எல்லாத்துக்குமே இங்க லேண்ட் இருக்கு. எல்லாமே மனையின் முதலாளிகள் தான். வீட்டின் சொந்தக்காரர்கள் தான். சரிங்களா? அதனால நீங்களும் சீக்கிரம் வாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முயற்சி பண்ணுங்க. உங்களால என்ன முடியுமோ வந்து சொல்லுங்க. நிர்வாகத்துல என்ன முடியுமோ செஞ்சு தர்றோம். ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்த சீக்கிரம் வாங்கி உங்களுடைய அச்சீவ்மென்ட்ட கோல வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. சரிங்களா? செய்வோமா? நீங்கலாம் செய்வீங்களா? நம்பிக்கை இருக்கு உங்க மேல. அளவுக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கு. என் மக்கள் மேல் எனக்கு ரொம்ப நம்பிக்கை. எப்படி நிர்வாகத்தின் மேல உங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கோ, அத விட அதிகமா, அளவுக்கு அதிகமா உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த விஷயம் ஒண்ணு. அடுத்தது, இப்போ நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுடைய
மனைப்பிரிவுகள்லாம் அரக்கோணம், திருத்தணி, அரக்கோணம் அப்படியே பேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கடம்பத்தூர், திருவள்ளூர், வேப்பம்பட்டுன்னு வந்தோம். அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸ் சிட்டி சைடு வந்தோம். அதுக்கப்புறம் மீஞ்சூர், பொன்னேரி, பொன்னேரியில போட்டோம். இப்போ மீஞ்சூர். இதெல்லாம் எதுக்காக அரக்கோணம், திருத்தணி, திருவள்ளூர், கடம்பத்தூர், வெப்பம்பட்டு, ரெட் ஹில்ஸ் மக்களுக்காக தான். மக்கள் கேட்கிறாங்க. சார் இங்க இல்லையா? சார் அங்க இல்லையா? சார் அப்படி இல்லையா? சார் இப்படி இல்லையா? அதான் சொல்றேன்ல, எங்களால முடியாத விஷயம் ஒண்ணுமே இல்ல. இறைவன் அருளால எல்லாமே பண்றதுக்கான சக்தியை குடுத்திருக்கான். மக்களுக்கு அது சூட் ஆகுமா? மக்கள் அத வாங்க முடியுமா? என் மக்கள் இன்னைக்கு உழைப்பாளிங்க, கஷ்டப்படுறவங்க, மிடில் கிளாஸ். அவங்களுக்கு ரொம்ப நான் பாரத்த குடுத்துறக் கூடாது. அவங்களால எவ்வளவு முடியும்? அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு பாரத்த குடுக்கணும். அது அளவுக்கு மேல் குடுத்துட்டோம்னா அமிர்தமும் நஞ்சாயிரும். சோ அத யோசிச்சு தான் பண்ணுவேன் எப்பவுமே. இறைவன் அருளால ரெட் ஹில்ஸ்ல டாஸ் சிட்டி போட்டோம். நல்லபடியா முடிஞ்சது. சிட்டி ப்ராப்பர்ட்டி, சிஎம்டிஏ நல்லபடியா முடிஞ்சது. சோ பொன்னேரியில போட்டோம். அதுவும் சூப்பரா முடிஞ்சது. இப்போ மீஞ்சூர்ல, மீஞ்சூர் அவென்யூன்னு சொல்லி கம்மிங் ஜூன் மாசம் 15ஆம் தேதி 15/6/2025 ஸோ மீஞ்சூர் அவென்யூன்னு சொல்லி வீட்டு மனைய லான்ச் பண்ண போறோம். ஸோ அங்க என்ன விஷயம் ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, மீஞ்சூர் என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, மீஞ்சூர் சென்னைக்கு அருகாமையில வந்துருச்சு. சென்னை எக்ஸ்டென்ஷன்ல மீஞ்சூர் இருக்கு. ஸோ சென்னைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. சென்னை சென்ட்ரல்ல இருந்து கரெக்டா 30 கிலோமீட்டர் மீஞ்சூர் ஸ்டேஷன். மீஞ்சூர் ஸ்டேஷன் நம்ம சைடு எவ்வளவுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான். ரோட் சைடு ரொம்ப உள்ளேயோ வில்லேஜ் சைடு எல்லாம் கிடையாது. ரோட் சைடு பக்கத்துல வீடுங்க. ரொம்ப பிளஸ் பாயிண்ட் ஸ்டேஷன் ட்ராக் பக்கத்துல. ட்ராக் நம்ம வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ட்ராக்ல ட்ரெயின் போறது தெரியும். ஸோ மீஞ்சூர், அனுப்பம்பட்டு இது ரெண்டுத்துக்கும் பொன்னேரி இதுக்கெல்லாம் நடுவுல நம்ம சைட். ஆன் ரோடு ஸ்டேட் ஹைவேல இருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர். ஸோ பக்கத்துலயே ஒரு ஸ்கூல் இருக்கு. காமராஜர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. காலேஜ் இருக்கு. ஜெயின் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கு. பக்கத்துல கோவில் இருக்கு, சர்ச் இருக்கு, மசூதி இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. இன்னைக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாமே இருக்கு. ஆன் ரோட்ல வந்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா மெயின் ரோட்ல ஷேர் ஆட்டோ, பஸ், சென்னை டு மீஞ்சூர் போற பஸ், சென்னை டு பொன்னேரி போற பஸ், ஷேர் ஆட்டோ, அடிக்கடி ஷேர் ஆட்டோ. ஸோ நல்ல ஒரு சைட்டு. மீஞ்சூர்ல நீங்க எந்த விளம்பரம் வேணாலும் பாருங்க. ரூ. 1000 கீழே ஒரு இடம் இருக்காது. ரூ. 1000 கீழே ஒரு இடம் இருக்காது. 1000, 1200, 1300, 1500 இப்படிதான் ரேட்டு போயிட்டு இருக்கும். ஏன் ஒரு சில நிர்வாகத்துல ரூ. 1900 வித்துட்டு இருக்காங்க மீஞ்சூர்ல. ஸோ இதெல்லாம் என் மக்களுக்கு நான் என்ன பண்றேன், இவ்வளவு எல்லாம் என் மக்கள் தாங்க மாட்டாங்க. அதனால ரொம்ப குறைவா, ரொம்ப குறைவா. அதுல 1500 அந்த ரேட் இல்ல. ரூ. 1000 அதுவும் இல்ல. ரூ. 800 அதுவும் இல்ல. சரிங்க. ரூ. 750 அதுவும் இல்ல. ரூ. 700 அதுவும் இல்ல. வெறும் ரூ. 699 மட்டுமே. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூ. 699 மட்டுமே. சேலஞ்ச் பண்றேன். இந்த ரேட்டுக்கு மீஞ்சூர்ல நான் சொன்ன லொகேஷன்ல கிடைச்சிச்சுன்னா 100% கிடைக்கும். சேலஞ்ச் பண்ணி இதை நம்ம இன்னைக்கு லான்ச் பண்றோம். ரூ. 699 மீஞ்சூர்ல சைட்டு. வர 15/6/2025 சண்டே வர ஞாயிற்றுக்கிழமை. ஏன் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணேன்னா, ஸோ இப்போ ஸ்கூல் ஓப்பனிங் டைம். இந்த 1 to 5, 10க்குள்ள என்ன ஆகும் இந்த ஸ்கூல் போய் அவங்க பசங்கள்லாம் போய் கிளாஸ்ல உட்காந்து செட்டில் ஆகணும். இந்த பேரண்ட்ஸ்க்குலாம் ஒரு பெரிய டென்ஷன். அந்த கிளாஸ்ல போய் உட்கார வச்சுட்டு அவங்கள அந்த ஒரு 1 வீக் அவங்களுக்கு அது பழகணும். இந்த 1 மந்த் லீவ் எடுத்தாச்சுல்ல, 1 வீக் பழகணும். ஸோ அதுக்காக மக்களுக்கு 15ஆம் தேதி சரி ஆஃப் ஒரு பாதி மாசம் போனதுக்கு அப்புறம் 15ஆம் தேதி கரெக்டான டேட். எவ்வளவு சொன்னாங்க 1ஆம் தேதி பண்ணலாம் சார், ஜூன் 1 வேண்டாம். நிறைய பேர் போய் வெளியூருக்கு போயிருப்பாங்க, சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க லீவ்ல. முடியாது வேண்டாம். அடுத்தது 8ஆம் தேதி வருது சார், 8ஆம் தேதி பண்ணலாம். ஸ்கூல் ஓப்பனிங் டைம் வேண்டாம். 15 கரெக்டான டைம். ஜூன் 15 6 தான். 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. உங்களை எல்லாத்தையும் நான் சைட்ல பார்க்கணும். இந்த காணொளி பார்க்குற அனைத்து மக்களையும் சைட்டுக்கு வாங்க.
ஸோ எல்லாத்துக்கும் காணொலி பார்க்காதவங்க அப்புறம் பார்க்குறாங்க கூட இல்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்கள் மீஞ்சூர்ல நீங்க வெப்சைட்ல ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாருங்க. மீஞ்சூர்ல என்ன ரேட் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்காக நம்மளது ஏதோ மட்டமான லேண்ட். டிடிசிபி அப்ரூவ்ட். அது டிடிசிபி அப்ரூவ்ட். கவர்மெண்ட் அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை. எல்லா சைஸ்லயும் இருக்கு. 450ல இருந்து 1200 இருக்கும். எல்லா சைஸ்லயும் பிளாட் இருக்கு. 450, 500, 600, 800, 700, 1000, 1100, 1500 எல்லாமே மிக்சிங்ல இருக்கு. யார் யாருக்கு என்ன பட்ஜெட் கட்டுப்படி ஆகுதோ அந்த பட்ஜெட்ல நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வெறும் 699 ரூபாய் மட்டுமே. ஸோ இதுல ஆஃபர் பாருங்க. என்ன ஆஃபர்? மக்களுக்காக என்னென்ன ஆஃபர்? ஸோ அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உங்க லேண்டை செலக்ட் பண்ணி புக்கிங் போட்டீங்கன்னா கோல்டு காயின் ரீசெஷன் டைம்ல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். இன்னைக்கு கோல்டு காயின் 10,000 ரூபாய் 1 கிராம். சரிங்களா? அடுத்தது நீங்க புக்கிங் போடுற அமௌண்ட் கோல்டு காயின்லயே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருது. இல்ல நானே ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. அடுத்தது உங்களுக்கு ரீசெஷன் ஃப்ரீ. அன்னைக்கு புக்கிங் போட்டு ஓப்பனிங் டேட்ல அந்த 15ஆம் தேதி சைட்டை பார்த்து உங்களுக்கு எந்த பிளாட் பிடிச்சிருக்கோ அந்த பிளாட்ல நீங்க புக்கிங் போட்டீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்து கோல்டு காயின் ஃப்ரீ ரீசெஷன் டைம்ல. சரிங்களா? அடுத்தது ரீசெஷன் 35,000 ரூபாய் ஆகுது. கால் கிரவுண்டு 35,000 ரூபாய் ரீசெஷன். 35,000 ரூபாய் ரீசெஷன் செலவு உங்களுக்கு மிச்சம். அடுத்தது ஸோ கோல்டு காயின் ஃப்ரீ, ரீசெஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ. பட்டா எதுக்கும் ஃப்ரீ நான் எந்த சைட்லயும் சொன்னதே இல்லை. பட்டா கிடைச்சிரும், வந்துடும். ஆனால் அப்ளை பண்ணி வாங்கி தரணும். அதுக்கு ஒரு ஃபாலோப்பிங் ப்ராசஸிங் இருக்கு, பேமெண்ட் ப்ராசஸிங் இருக்கு. ஆனா இந்த சைட்ல பட்டா ஃப்ரீ. அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான். கோல்டு, ரீசெஷன், பட்டா ஈஸி. இது நாலுமே ஃப்ரீ. இதுவே மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 10, 35 பட்டாக்கு எப்படி ஒரு 5,000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஸோ 10, 35, 45 ஒரு 5,000 ரூபாய் 50, 50,000 ரூபாய் ஏறக்குறைய உங்களுக்கு அன்னைக்கு சேவ் ஆகும். ரேட்டு அதை விட ப்ளஸ் பாயிண்ட் ரேட்டு தான், லொக்கேஷன் தான். அப்படியே வீட்டில் லேண்ட்ல நின்றீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல 10 ட்ரெயின் போகும். ட்ராக் பக்கத்துல கை தட்டலாம் ஜாலியா, ட்ரெயின் போகுதுன்னு சொல்லி ஃப்ளைட்டை பார்த்து கை தட்டல மாதிரி ட்ரெயினை பார்த்து கை தட்டலாம். சரிங்களா? ஸோ அதனால டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சலுகையை மிஸ் பண்ணாதீங்க. அனைவரும் வாங்க. இந்த நிர்வாகத்தின் இது உங்க நிர்வாகம், உங்க மனை, உங்க இடம். நீங்க தான் வரணும். உங்களால் தான் சொன்ன மக்கள்லாம் நிர்வாகம், மக்களுக்காக நிர்வாகம். சரிங்களா? மீஞ்சூர் அவென்யூ சைட் மீஞ்சூர் அவென்யூ வச்சிருக்கோம். கண்டிப்பா மீஞ்சூர் அவென்யூல உங்களெல்லாம் சந்திக்கிறேன். சரிங்களா? நம்ம எல்லாமே அன்னைக்கு பேசுவோம். வாங்க, நேர்ல வாங்க. அன்னைக்கு இங்கிருந்து வண்டி வச்சு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கேட்டா கூட்டிட்டு போக மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் வண்டி வச்சு கூட்டிட்டு போவாங்க. அதனால அன்னைக்கு வந்துருங்க. ஸோ லஞ்ச் அங்கே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ வண்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களை எப்படி பத்திரமா கூட்டிட்டு போனோமோ அதே மாதிரி பத்திரமா கூட்டு வந்து வீட்டில் எங்கேருந்து ஏறினீங்களோ அங்கேயே விட்டுருவாங்க. மேக்சிமம் ஆஃபீஸ் இருந்தா ஏறுவீங்க. ஆஃபீஸ்லேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. சரிங்களா? சந்திப்போமா? உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். வெயிட்டிங் பண்ணுவோமா? உங்களுக்கான மனை நீங்களே பார்த்து தேர்ந்தெடுங்க. ரேட்டு இப்போ கூட சர்ச் இப்போ இத்தின் செகண்ட் என்னப்பா இந்த கேட்டுட்டீங்களா? அடுத்த செகண்ட் நீங்க சர்ச் பண்ணுங்க. மீஞ்சூர்ல என்னென்ன சைட்ல என்னென்ன ரேட் போயிட்டு இருக்கு சர்ச் பண்ணுங்க. குறைஞ்சது 1000 ரூபாய் இல்லைங்க. சும்மா பழைய லேண்ட் வேணா ஒரு பட்டா லேண்டு, பழைய லேண்டு ரீசேல் பிளாட் வேணா கொடுக்கலாம். ஆனா இப்போ புதுசா ஒரு லேண்டை போட்டு டெவலப் பண்ணி டிடிசிபி வாங்கி இந்த ரேட்டுக்கு 100% சேலஞ்ச் பண்றேன். 100% கிடைக்கும். ஓகேவா? சந்திப்போம். ஸோ நல்ல இடம், நல்ல மனை. சரிங்களா? சொல்லுவாங்கல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனை அமைவதெல்லாம் அதை விட பெரிய வரம். சரிங்களா? மனைவி கூட அமைஞ்சிரும். ஆனா மனை அமையாது. சரிங்களா? அதனால ரெண்டுமே வரம் தான். ஆனா மிகப்பெரிய வரம் மனை. மனைவிக்கு ஒரு மனையை வாங்கி கொடுத்தா அதோட பெரிய வரம் இல்லையா? கணவனுக்கு மனைவி கணவனுக்கு என்ன பண்ணுவாங்க? சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. அப்பா பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு எங்க கணவர் சொல்லி. சரிங்களா? சந்திப்போம். உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். மீஞ்சூர் அவென்யூல, மீஞ்சூர் சைட்ல. சரிங்களா? சந்திக்கும். இவ்வளவு நேரமா இந்த காணொலியை பார்த்து பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை மீஞ்சூர் அவென்யூல மீஞ்சூர்ல சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களோட விடைபெறுகிறது உங்கள் நண்பன்
உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுக்காக வேலை செய்யும் உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மே மாத குழுக்களுக்கு நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸின் அனைத்து வாடிக்கையாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது 1000 ரூபாய் இஎம்ஐயில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். இது 127வது மாத குழுக்கள். மஞ்சுளா 117, லிங்கேஸ்வரன் 128, ஆகாஷ் நந்தகுமார் 160, சையத் கரிமுல்லா 400, சிராஜ் பாஷா 438, ராஜாத்தி 797, காயத்ரி 966, மேகலா 980, ரஹ்மான் ஷெரீப் 1125. அடுத்து ஜான்சன் நகர் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். இது 73வது மாத குழுக்கள். பார்த்தசாரதி 25, சத்யா 26, பாஸ்கர் 27, குமார் 29 பி, கலாவதி 30, கலாவதி 31, இந்திரகுமார் 33 ஏ, இந்திரா 39 ஏ, சொக்கினா 39 பி, சாயிதா 40 ஏ, ரஷிதா காதர் பெக் 40 பி, தாட்சாயினி 46, மல்லிகா 47 ஏ, அங்கம்மாள் 47 பி, கலைவாணி 48 பி, பாலுசாமி 49 ஏ, சமீர் அகமது 50 ஏ, ஷோயப் அகமது 50 பி, நாகராஜ் 58 பி, நிஹா ஃபாத்திமா 65 ஏ, நிஹா ஃபாத்திமா 65 பி, சாயிதா சாலிஹா 66 ஏ, நிக்கத் சாயிபா 66 பி, ரஜியா பேகம் 73 பி, பரீன் பேகம் 88 பி, கருணாகரன் 90, புஷ்பலதா 92 பி, செல்வி 93 ஏ, காயத்ரி 93 பி, முருகவேல் 94, ஆகாஷ் 97 ஏ, ரமேஷ் 101, தானேஷ்குமார் 102, கோகுல்ராம் 103, கல்பனா 107 ஏ, ஆபிதா 107 பி, நஸ்ரின் பேகம் 109 ஏ, நஸ்ரின் பானு 110, பாக்யா 112 பி, பச்சேமால் 125, தனிகைவேல் 126, பாஞ்சாலி 127, சசி 128, ஹரிகிருஷ்ணன் 130, டெபுரா ஜீவமணி 131, இணையத்துல்லா 135, ஜெயஸ்ரீ 139, கற்பகவல்லி 140, பத்மாவதி 141, தேவராஜ் 142, மோனிஷ் 144 பி, அஞ்சலை 148, லக்ஷ்மி 148 ஏ, லக்ஷ்மி 148 பி, குமாரி 149 ஏ, கோபிநாதன் 149 பி, சுல்தானா தபசம் 152, நாகேஸ்வரா 153 ஏ, நந்தகுமார் 153 பி, கார்த்திக் 157 பி, மோனிகா 160 ஏ, ஜெயபிரியா 160 பி, அருள் 161 ஏ, வீர சிவசங்கரி 161 பி, பாலாஜி திவேஷ் 162 ஏ, தியாகராஜன் 162 பி, ஜெயக்குமார் 163, ஜெகதீஸ்வரி 164 பி, சுரேஷ் 167 பி, ஹமிதுன் நிஷா 171 ஏ, வைஷாலி 171 பி, அப்துல் அசீஸ் 172 ஏ, மணிகண்டன் 172 பி, ரிஸ்வான் கான் 177 ஏ, பவித்ரா 177 பி, ஆதிலட்சுமி 178, அருண் 178 பி, திலகம் 179, குமார் 181 பி, வினோத்குமார் 185 பி, இந்துமதி 187 பி, ஜெகதீஸ்வரி 188 ஏ, சொப்னாஸ்ரீ 188 பி, கணேசன் 190 ஏ, கல்யாணி 190 பி, சாந்தலட்சுமி 193, எலிசபெத் பிளாசியா 194 பி, சாந்தி 195 பி, அஞ்சலாட்சி 196 ஏ, கலை செல்வி 196 பி, பாஞ்சாலி 197 ஏ, ஹிப்பானி 197, இஷ்ரத் 202, ரிஸ்வானா பேகம் 207 பி, ஆண்டாள் 207 பி, முபீனா அக்தர் 208, நவீன்குமார் 213, பாலாஜி 216 பி, ரூஹினாஸ் 230 ஏ, கஸ்தூரி 230 பி,
திவாகர் 231, ஜெயசுதா 235 பி, மும்தாஜ் 236 பி, முகமது வசீம் 237, ஆலியா சுல்தானா 238, முகமது வசீம் 238, மணி 239, குரேஷியா 239, அசோக் 248, ரேஷ்மா பர்வின் 249, ரேஷ்மா பர்வின் 250, சாரல் ஸ்நேகலதா 222 ஏ, ஏசுரத்னம் 222 பி, கமலாபாய் 33 பி, செல்வ சுந்தரி 117, சம்சுதீனல் தாமஸ் 143 பி. அடுத்து கார்டன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள். இது 69வது மாத குழுக்கள். சரவணன் 11, தாட்சாயினி 13, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் 17 பி, வசந்தா 20 ஏ, வால்மூர்த்தி 23, சின்ன பொண்ணு 30 பி, எஸ்தர் 41 ஏ, தனலட்சுமி 41 பி, சம்ஷாத் பேகம் 42 ஏ, ரீட்டா 42 பி, தாரா 42 பி, புனிதா 43 ஏ, அன்பரசி 43 பி, ஷீபா 44 பி, உமா 44, ஹாஜரா பேகம் 45 பி, லக்ஷ்மி 46 ஏ, மோகன சுந்தரி 50 பி, சரண்யா 51 ஏ, பார்வதி 51 பி, சாந்தி 52 ஏ, விஜயா 61 ஏ, ரேஷ்மா பாலசுப்ரமணியன் 63 ஏ, சுகுணா 63 பி, ரங்கநாதன் 74, குருராஜன் 24. அடுத்து டவுன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள். இது 58வது மாத குழுக்கள். சந்திரலேகா 18, ஸ்வர்ணதேவி 26, சந்திரலேகா 33, பரிமலா 35, யுவராஜ் 36, மொய்தீன் ஜலாலுதீன் 44, நில்ஷாத் 44, பூரணி 51, மணிகண்டன் 56, ஹைரு நிஷா 57, ராஜேஷ்குமார் 58, சாந்தி 59, சுமன் ஜீவா 60, விஜயகுமாரி 67, கோமதி 69, மங்கம்மா 75, மீனா 77, அமிர்தா குமார் 81, ராதிகா 87, ரஞ்சித் 89, அமுதா சுரேஷ் 114, குப்பு 115, கதிர்வேல் 119, முத்துவேல் 120, ஆறுமுகம் 123, சண்முக சுந்தரம் 125, கோகுல கிருஷ்ணன் 126, ரோஜா 131, நந்தினி 134, பாபு 39. அடுத்து 2000 ரூபாய் இஎம்ஐயில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள். இது 18வது மாத குழுக்கள். யோகேஷ் 104, ஹரிஷ் 107, கெரோலின் 108, ஃபரான் கான் 112, பாலாஜி 113, பாலாஜி 114, பாலாஜி 115, விஜயலட்சுமி 116, இந்திராணி 117, ஃபரீதா 122, குமார் 123, ஜெர்லின் ஜெசிகா 128, ராமலட்சுமி 130, நவாப்ஜான் 131, அக்ரம் 134, அனிதா 137, அனிதா 138, அனிதா 139, ஷேக் ஜபீர் 144, மீனாட்சி 147, ஷானு 149, கிருத்விக் 152, தஸ்லிம் பானு 156, விக்டர் 160, மேரி காந்தி 161, மைக்கேல் 162, பிலிப்ஸ் 163, கெவின் 164, தம்புரான் தோழர் 165, செல்வம் சிங் 166, அருண்குமார் 168, பாலாஜி 171, பவித்ரா 172, குருராஜர் 173, ரம்யா 174, நிசாமுதீன் 175, ரஹீம் 178, ஹசீனா 180, சாஷினி 181, மல்லிகா 182, முனுசாமி 183, உமா மகேஸ்வரி 184, பிரகாஷ் ஸ்ரீ 185, பிரதீக்ஷா ஸ்ரீ 186, கிருஷ்ணராஜ் 187, வனிதா 189, உமா 190, உமா 191, மல்லிகா 192, சரஸ்வதி 194, மாலினி 195, அருணகிரி 196, சஞ்சய் 197, முகமது அனீப் 199, ரகுபதி 200,
ரஃபிக் 203, ரேகா மோகன் 204, நிர்மலா 205, பெனிட்டா ஜெபரானி 206, முகமது ரஃபி 207, ஆனந்த ஜோதி 208, ஸ்ரீனிவாசன் 210, ரேணுகா தேவி 211, ரேவதி 212, ஜானகி 214, செல்வி 217, சாய் சரண் 218, புஷ்பா 219, அம்ஜத் 220, பானு 221, சுமதி 222, சங்கீதா 227, பத்மா 228, நளினி 229, கலில் பாஷா 230, மஞ்சுளா 232, மயூரி 233, சரசு 234, சந்துரு முருகேசன் 235, செல்வி 236, லில்லி ராணி 237, டார்த்தி 238, மல்லிகா 240, வசந்தகுமாரி 241, அம்பிகா 242, பார்த்த சாரதி 201, ரித்தேஷ் 193, முகமது அனீஸ் 202, பேட்ரிக் ஜோசப் 223, ஸ்ரீனிவாசன் 167. இன்னும் சற்று நேரத்தில் குலுக்கல் நடைபெறும். தற்போது 1000 ரூபாய் இஎம்ஐ கான குலுக்கல் நடைபெறுகிறது. ரூபாய் இஎம்ஐயில் முதல் வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் 117, மஞ்சுளா மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 966, காயத்ரி மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 160, ஆகாஷ் நந்தகுமார் சார், வாழ்த்துக்கள். அடுத்து ஜான்சன் நகர் மனை பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனையின் 235 பி, ஜெயசுதா மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனையின் 73 பி, ரஜியா பேகம் மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனையின் 193, சாந்தலட்சுமி மேம், வாழ்த்துக்கள். அடுத்து கார்டன் மனை பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனையின் 51 ஏ, சரண்யா மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனையின் 63 ஏ, ரேஷ்மா மேம், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனையின் 52 ஏ, சாந்தி மேம், வாழ்த்துக்கள். அடுத்து டவுன் மனை பிரிவிற்கான குழுக்கள்.
முதல் பரிசு மனை எண் 77. மீனா மேம் வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனை எண் 123. ஆறுமுகம் சார் வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனை எண் 59. சாந்தி மேம் வாழ்த்துக்கள். அடுத்து 2000 ரூபாய் இஎம்ஐ காண குழுக்கள். முதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 156. தஸ்லிம் பானு மேம் வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 167. ஸ்ரீனிவாசன் சார் வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 162. மைக்கேல் சார் வாழ்த்துக்கள். தற்போது ஆறுதல் பரிசுக்கான குழுக்கள். 1000 ரூபாய் இஎம்ஐ, ஜான்சன் நகர் மனைப்பிரிவு, கார்டன் மனைப்பிரிவு, டவுன் மனைப்பிரிவு, 2000 ரூபாய் இஎம்ஐ. முதல் ஆறுதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 187. கிருஷ்ணராஜ் சார் வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 180. ஹசீனா மேம் வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனை எண் 149 பி. கோபிநாதன் சார் வாழ்த்துக்கள். நான்காவது பரிசு பாஸ்புக் நம்பர் 191. உமா மேம் வாழ்த்துக்கள். ஐந்தாவது பரிசு மனை எண் 42 ஏ. சம்ஷாத் பேகம் மேம் வாழ்த்துக்கள். ஆறாவது பரிசு மனை எண் 33. சந்திரலேகா மேம் வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 61 ஏ. விஜயா மேம் வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 239. குரேஷியா மேம் வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 195. மாலினி மேம் வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 74. ரங்கநாதன் சார் வாழ்த்துக்கள்.
மே மாத குழுக்களில் வெற்றி பெற்ற நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸின் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த மாத குழுக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.